சார் ஒரு பெரிய இயக்கம் சார். தமிழ்நாட்டிற்கு அதிமுக தேவை என்று தனிப்பட்ட வகையில் விரும்பக்கூடிய நபர் சார் நான். இந்த ரெண்டு பார்ட்டியும் இந்த மாநிலத்தை செதுக்கி சீர்படுத்தி வைத்திருக்கிறது அப்படின்ட்டு நான் ஆழமாக நம்புகிறேன். அதனால் இந்த பார்ட்டி நல்லா இருக்கணும், இந்த பார்ட்டி தமிழ்நாட்டுக்கு இருக்கணும், தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். இன்றைக்கி நடந்துட்டுருக்கிறத பார்க்கும்போது மிக வருத்தமாக இருக்கிறது. ஏற்கனவே இவங்க நாளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நாளாக பிரிஞ்சிருக்கிறதுல ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதில் ஒன்று ரெண்டாக பிரியுது. கரெக்டுங்களா சார்? கண்டிப்பாக. இந்த சண்டையை இவர்கள் தவிர்த்திருக்கலாமா? பேசி அமர்ந்து தவிர்த்திருக்கலாமா? அது துரோகத்தின் சம்பளம் துரோகம்தான். ஓகே. துரோகத்தில் ஆரம்பிச்சது துரோகத்தில் முடியுது. எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்லுவார், நியாயங்கள் என்பது அந்தந்த காலத்துக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லுவார். அந்தந்த நேரத்துக்கு ஏற்பட்டது தான் நியாயங்கள்னு. இவங்க அப்படி தான் பேசுகிறாங்க, அவரவர்கள் நியாயம். இப்போது ஐயா ரெண்டு பேர்களுமே அதிமுகவில் பயணப்பட்டவர்கள். அவர்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடாக பேசுகிறத பார்க்குறேன். அதிமுக இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. நீங்கள் கூட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க. அதனால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இருக்கும் வரை தான் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சிகள் நடக்கும். அது அதிமுகவோ திமுகவோ. நமக்கு அதிமுக மேல விமர்சனங்கள் இருக்கலாம், திமுக மேல விமர்சனங்கள் இருக்கலாம். ஐடியாலஜி பார்ட்டி. இப்போ நான் இங்க விஷயத்துக்கு வரேன். இப்போ இதே இருக்கின்ற எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இப்போ இவர்கள் இரண்டு பேரும் தான் எடப்பாடி அவர்கள் கட்சியை கைப்பற்றி முதல்வராக இருந்த காலகட்டத்திலிருந்து கூடவே பயணித்தவர்கள். நீங்கள் கூட சொன்னீங்க 2025 அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கும் பொழுது கூடவே சென்றவர்களும் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் தான். இதே சிவி சண்முகம் தனியாக போய் அமித்ஷாவை பார்த்ததும் இருக்குது. போன 2025 ஏப்ரலில் தனியாக போய் பார்த்தார். ஏன்னு யாரும் கேட்கல. இதே சிவி சண்முகம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே சட்டமன்றத்தில் வேட்பாளராகி போட்டிடும்போது ஏன்னு யாரும் கேட்கல. இப்போ இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி 2 4 உடைந்து இருக்கிறது. ஏன்னா துரோகத்துடைய வலிமை அதிகரிக்க அதிகரிக்க உழைப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் உழைப்பு, கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் உழைத்த உழைப்பு என்பது அபரிதமானது, அது அசாத்தியமானது. 234 தொகுதியிலும் பயணப்பட்ட எனக்கு தெரிந்து ஒரு தலைவர் ஒருவர் அவர் தான். இந்த தேர்தல் காரணம் அந்த உழைப்பு உழைச்சாங்க. மற்றவர்கள் அந்த உழைப்பு கொடுத்தாங்களாங்கிறது வேற. இப்போ தாவேகாவுடைய ஆட்சி இவர்களுக்கு இன்னைக்கு பக்கபலமாக இருக்கிறது தீய சக்தி தான். தூய சக்திக்கு பக்கபலமாக இருக்கிறது தீய சக்தி தான். ஐயா கூட சொன்னார், தீய சக்தின்னு சொன்னது எம்ஜிஆர் காலத்திலிருந்து தீய சக்தி தான், இதனுடைய பரிமாணம் அடுத்த பரிமாணம் தான். விஜய் தீய சக்தி சொன்னது. அதுக்கு ஏதாவது வேற வார்த்தை இருக்கலாம், போகும்போது சொல்லுவார். நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஏதேச்சியானதுன்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். சரி, இப்ப விஜய் அவர்கள் இது தீய சக்தின்னு சொன்னது எதேச்சியானது, தீய சக்தின்னு சொன்னதெல்லாம் ஒரு போற போக்கில் சொன்னது, இதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அரசியல் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இப்பொழுது அதிமுக பாருங்களேன், நான் என்ன பார்வை என்றால், தமிழகத்தில் திராவிட ஆட்சி ஒழிக்கப்படணுங்கிறது யார் நினைக்கிறாங்க? பிஜேபி. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஐயாக்கள் 2 பேருக்கும் மாற்று கருத்து இருக்காது. திமுகவை ஒழிக்கணும், அவர்கள் அதிமுகவோடு சவாரி செஞ்சாங்க, விலையும் நின்று பார்த்தாங்க, ஒழிக்க முடியல. அஃப்கோர்ஸ் ஒழிக்க முடியல. அப்போ அவர்களுக்கான மாற்று என்ன நினைச்சாங்க? ஒரே கல்ல 2 மாங்காய், அதிமுகவும் அழிக்கப்படணும், திமுகவும் ஆட்சியை விட்டு போகணும். அதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் என்பது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. அதற்கு நிறைய காரணங்கள்னால சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன நம்பணும்? இவர் ஆட்சியை பிடிச்சிடுவாரான்னு நினச்சோம். இவர் என்னங்க ஒரு 10% 15% வாங்குவார், ஒரு 20 இடங்களில் வருவார், அவ்வளோதான் செய்ய போகிறார், அப்படி தான் நினச்சோம். ஆனால் இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? இன்றைக்கி எப்படி நீங்கள் திகைக்கிறீங்க? இப்போ இன்றைக்கி அதிமுக மீண்டும் உடைப்படுது. 10 தோல்வி என்பது 11 தோல்வி. இன்றைக்கி பேசுகிறாங்க சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும், பிரிந்தவர்கள் சென்று சேர வேண்டும், ஒன்றா இணைக்கணும், சசிகலா VK சசிகலாலாம் வரணும். இது கடந்த 8 வருடங்களாக தெரியாதா? அவர்களுக்கு இதனுடைய தாற்பயம் புரியாதா? அப்பொழுதெல்லாம் சசிகலா பிரிந்தது தெரியாதா? நான் கேட்குறேன், ஐயாமர்கள்ட்ட கேட்குறேன், இப்பொழுது மட்டும்தான் தெரியுமா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இங்கிருந்து பிரிந்து போனவர்கள் இன்னைக்கு 50 MLAக்கள் வேற கட்சியில் இருக்காங்கன்னு சொன்னது யார்? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி. இதே எஸ்பி வேலுமணி தான் எடப்பாடி அவர்களுக்கு பக்கபலமாக நின்றவர் கட்சியை கைப்பற்றும் பொழுது. அப்போ துரோகத்துடைய இன்னைக்கு பரிசை அனுபவிக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அதிமுக அழிந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள் நான். ஏன்னால் எந்த காலத்திலும் அதிமுகவோ திமுகவோ எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையும் தங்களுடைய கேடட் ஓட்ஸை இழந்ததில்லை. இந்த தேர்தல் கூட
இந்த தேர்தல் கூட அதிமுக 88 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு கூட்டணி. 1 கோடி சார், நான் தனியா சொல்றேன், கூட்டணியை சொல்லல. கிட்டத்தட்ட 88 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த அளவிற்கு இன்னும் ரெட்டலைக்கான மகிமை இருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கான அந்த விசுவாசம் இருக்கிறது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதை ஒன்றுபட்டு செய்ய முடியாமல் இன்னைக்கு பிரித்து நொறுக்குவதற்கு உதவி செய்பவர்கள் யார்? இந்த கேள்வியை தமிழக மக்கள் கேட்கிறாங்க. என்னங்க தேவை? இன்னைக்கு ஆட்சி என்பது 120 பேர் வந்துட்டாங்க, ஆட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது தீய சக்தியோ தூய சக்தியோ 120 பேர் இருக்காங்க. இங்கிருந்து இடதுசாரிகள் போயிட்டாங்க. அது எதுக்காக போனாங்க? சோபா போச்சா இல்லை சேர் போச்சா? அது அடுத்த விஷயம். ஆனால் இன்னைக்கு ஆட்சி இன்னைக்கு 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை. எப்பொழுது ஃப்ளோர் டெஸ்ட் வெற்றிகரமாக முடிந்ததோ 6 மாசம் ஆளுநர் கேட்க போறது இல்லை. இப்போ இன்னைக்கும் ஆட்சி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆட்சிக்கு எந்த சிக்கலும் இல்லை. இவர்கள் ஏன் உடையணும்? இவர்கள் ஏன் போகணும்? இதற்கான தேவை என்ன? இன்னைக்கு கொறடா இவர் கொறடா இல்ல, இவர் தான் கொறடா. எங்க கூடவே இருந்தவர், கூடவே இருந்து பயணப்பட்டவர்கள் பிரிந்து நிற்பதற்கான காரணம் என்ன? உண்மையான காரணத்தை அண்ணமார்கள் சொல்லட்டும். ஓகே, ஐயா சொல்றார், விஜய் ஆதரிக்கிறதுக்கு கருணாநிதி அவர்கள் எழுதின கதையெல்லாம் சொல்றாப்புல. இப்போ ஒரு விஷயம் அவர்களுக்கு தேவைன்னா கூட கருணாநிதி அவர்கள் தான் உதவிக்கு வர்றார். எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து, அதுதான் சொல்லலை அவர் இன்னும். கிட்டத்தட்ட இன்னும் எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து. அதாவது இந்த சிவி சண்முகம் ஒரு விஷயத்த சொன்னது உண்மை, ரொம்ப கொடுமையானது. அதான் சிவி சண்முகம் சொன்னார்ல, அதாவது நாங்கள் தொல் திருமா அவர்களை முதல்வராக்குவதற்கு முயற்சித்தோம், அதற்கு எடப்பாடி ஒத்துழைக்கலன்னு. இது அவர் சொன்னது தான், வெளிப்படையாக சொன்னார். நான் என்ன கேட்குறேன், இப்போ இன்று வரை விஜய் அவர்கள் இன்னும் இலாக்காக்களை ஒதுக்காமல் இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கு என்ன காரணம்னு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து இப்போ ஆதரவு கொடுப்பவர்கள் அல்லது இணைய போகிறவர்களுக்கான அமைச்சர் பதவி உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இலாக்காக்கள்ங்கிற செய்தி வருது. இப்போ இது எல்லாமே என்ன திட்டமிட்டு, ஐயா மாதிரி 76 வருடங்கள் உள்ள அதிமுக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு சொல்றாரு, விஜய் ஒரு எம்ஜிஆருடைய அடுத்த வாரிசுன்னு கூட சொல்லலை, அடுத்த பிறவி. முக்கியமா பாருங்க, வாரிசு என்பதற்கும் பிறவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜெயிச்சதுனால சொல்றாரு, தோத்துருந்தா சொல்லிருப்பாரு, தோத்துருந்தா வேற மாதிரி தெரியுவாரு. அப்ப அந்த அளவுக்கு விஜயை கொஞ்சம் பொறுமையா அடுத்த பிறவி என்று. இப்ப இதுதான் இங்க இன்னைக்கு அதிமுகவோட பிளவு. நீங்க கேட்டீங்கல்ல, 31 வருஷம் அதிமுக அதிகாரத்தில் இருந்து விட்டு இன்னைக்கு சன்னமாக சிதைக்குதா? இந்த ஐயாவுடைய வெளிப்பாடு தான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் வெளிப்படுத்துறது. அப்ப கிட்டத்தட்ட இன்னும் சொல்றேன், நம்ம மேல் எடப்பாடி அவர்கள் மேல் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் விசிகா, அதாவது சசிகலா அவர்களுக்கு செய்த துரோகங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று வரை அதிமுகவை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற வேலையை அவர் தான் செய்கிறார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவருக்கு அவர் செய்த துரோகத்துக்கு இன்னொரு துரோகம், அது ஒரு பக்கம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த நிலைமையில நான் ஒரு கேள்வியை முன்னாடி கேட்டேன், இந்த பிளவுக்கான காரணம் என்ன? இப்போ ஐயாவே வெளிப்படையாக சொன்னார், எங்களுக்கு திமுக தான் தீய சக்தி, இதுதான் எம்ஜிஆர் சொன்னது, இதுதான் ஜெயலலிதா சொன்னது, எங்களுக்கு திமுகவை அளிப்பதற்கு விஜய் போன்றவர்கள் வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம், அதுதான் நியாயம், ரைட்டா? அதே எடப்பாடி பிரச்சார சமயத்தில் கொடி பறக்குதுன்னு சொன்னாரு. அங்க பாருங்க, கொடி பறக்குதா? ஏன் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காம இருந்தாரு? விஜய் வரல, விஜய் உள்ள வரல, ஏன் அப்பொழுது வரல? ஏன் இப்பொழுது நீங்க ஆதரவு கொடுக்க நினைக்கிறீங்க? சொல்லப்போனா இதே சிவி சண்முகம் விட, எஸ்பி வேலுமணியை விட விஜயுடைய ஆதரவு மனப்பான்மையில் இருந்தவர் எடப்பாடி தான். கரூர் விஷயத்துல எப்படி நடந்துகிட்டாரு? இதே கரூர் விஷயத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் அவர் சாலை மறியல் பண்ணி விஜயா நீங்க கைது பண்ணுங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தி இருக்கணும், செய்யல. காரணம், ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தார். அப்படிப்பட்டவரை ஐயா சொல்றாரு, இல்ல இது 2 பேரும் ஆட்சி பண்ண நினைச்சாங்க. எடப்பாடி அப்ப எடப்பாடி ஆட்சி பண்ண வேண்டும், முதல்வராக இருக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டவரை கடந்த 8 வருஷமாக நீங்கள் பொதுச் செயலாளராக வச்சிருக்கீங்க. நீங்க அவர் செய்த துரோகத்தை பத்தி பேசல. ஓபிஎஸ் கண்கலங்க பேசும்போது நீங்க அமைதியா இருந்தீங்க. அதாவது சசிகலா அவர்கள் நான் அவர் பேரையே உச்சரிக்க மாட்டேன் என்று பிரச்சாரத்தில் சொல்லும் போது ஐயா போன்றவர்கள் எல்லாம் அமைதியாக காத்தீங்க. இப்போ எப்படி கொந்தளிக்கிறீங்க? புரியுது. இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். எனக்கு 76 வருஷம் அனுபவம் அவர்கள், இவர்களை போன்ற பல்வேறு நபர்கள் அதிமுக இருக்காங்க. இந்த கேள்விக்கான நியாயமான பதில் சொல்லணும். எனக்கு கதை வசனம் எல்லாம் வேண்டாம், எனக்கு கலைஞர் எழுதிய கதை வசனம் தேவையில்லை, கற்புலந்த விஷயம்லாம் தேவையில்லை. நியாயமான காரணம். இது ஜென்சி காலம், இந்த காலத்துக்கு ஏற்றமான ஒரு பதில கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் நீ சொல்ற தாலி கட்டினது அறுக்கலையே, ஆட்சி நடந்து தானே இருக்கு. அது நடக்குது. அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்ல போனா இப்பொழுது நடக்கின்ற ஆட்சி திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை வைத்து தான் நடக்குது.
அதுல இருந்து நீங்க மறுக்க மாட்டீங்க. ஓகே, வேற அவங்க வந்து கொடுத்ததுனால இல்ல. நியாயப்படி பார்த்தால் அதிமுகவில் பிளவு இப்ப வந்து சொல்ல போனா கொறடா யாருங்கிறதே அங்க பிரச்சனை. அவர்களை வந்து பதவி நீக்கம் பண்றாங்க, இவர்களை பதவி நீக்கம் பண்றாங்க. இப்ப வந்து எல்லாமே சபாநாயகருடைய இது அதிகாரத்துக்கு போய் நிக்குது. இப்ப ஆட்சி நடப்பது அவர்களை வைத்து அல்ல, இவர்களை வைத்து தான்.